ஹவ் டு சேஞ்ச் யுவர் லைஃப் இன் 90 days அப்படிங்கிறதா இந்த வீடியோ ஒரு டாபிக்கா இருக்கும். நான் எப்படி என் லைஃபை கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டேன். ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு கதை சொல்லலாம் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு கதையிலேருந்து நான் அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்றேன். இங்கேருந்து கரெக்டா ஒரு 7 months பிஃபோர் பார்த்தீங்க அப்படின்னா, என் லைஃப்ல என்னோட மார்னிங் ரொட்டீன் என்னவா இருக்கும் அப்படின்னா, மார்னிங் எந்திரிப்பேன். ஐ ஜஸ்ட் டேக் மை ஃபோன், பான் மூவிஸ் போயிட்டு பான் கன்சியூம் பண்ணி ஃபேப் பண்ணுவேன். ஃபேப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு காஃபி போட்டு வந்து குடிச்சிட்டு சிகரெட் எடுத்து ஸ்மோக் பண்ணுவேன். ஸ்மோக்கிங் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே என்டர்டைன்மெண்ட் கன்சியூம் பண்ணுவேன். திரும்பி போய் பான் பார்க்க ஆரம்பிப்பேன். ஸோ இங்கேருந்து ஒரு 7 months பிஃபோர் என்னோட லைஃப் ரொட்டீனு, மார்னிங் எந்திரிச்ச உடனே நான் பண்ற முதல் விஷயமே ஃபேப் அண்ட் பான் அண்ட் ஸ்மோக்கிங். ஸோ இது மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு இடையில என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஆல்கஹால்ங்கிறத கன்சியூம் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ என் லைஃப் இவ்வளோ டீஜென்ரேட்டா இவ்வளோ மோசமா தான் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு பெரிய பெரிய கோல்ஸ் இருந்துச்சு, பெரிய பெரிய ஆசை இருந்துச்சு. நான் பெருசா ஜெயிக்கணும், பெருசா பண்ண போறேன், இது பண்ண போறேன், அது பண்ண போறேன். ஆனா இது எதுக்காவது நான் வந்து என் லைஃப்ல ஸ்டெப்ஸ் எடுத்தேனான்னு கேட்டா ஸ்டெப்ஸ் எடுக்கவே இல்லை. ஸோ என் லைஃபை சேஞ்ச் பண்றதுக்கு நான் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணேன். லெட்ஸ் சே ஒருவேளை இதெல்லாம் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட போனேன். அவங்க சொன்ன விஷயமே ஒன்றும் இல்லை, விடு பார்த்துக்கலாம், இந்த மாத்திரை சாப்பிடுன்னு மாத்திரையை மட்டும் தான் கொடுத்தாங்க. ஓகே ஃபைன், தட்ஸ் டோட்டலி அது அவங்களோட ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறதுனால அந்த மாத்திரையை நான் சாப்பிட ஆரம்பிச்சேன். த திங் ஓகே ஃபைன், எனக்கு ரெக்கவர் ஆகுற மாதிரி இருந்துச்சு. பட் அந்த மாத்திரைங்களுக்கு நான் அடிக்ட் ஆக ஆரம்பிச்சேன். எனக்கு ஆக்சுவலி வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஒரு சூசைடல் தாட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஓகே ஃபைன், நம்ம வாழ்றதே வேஸ்ட், நம்ம எதுக்கு வாழ்றோம், இதுல வாழ்ற நம்ம என்ன பண்ண போறோம், ஏன் என்னால ஒரு 10 minutes ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. எனக்கு ஆசை இருக்கு, ஓகே யூடியூப்ல நம்ம வந்து ஒரு பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும், யூடியூப்ல வந்து சூப்பரா வரணும், இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் தாட்ஸ் இருக்கு. ஆனா இது எல்லாமே என்னால அக்கம்ப்ளிஷ் பண்ண முடிஞ்சா அப்படின்னு கேட்டா சுத்தமா என்னால பண்ண முடியவே இல்லை. திரும்பி நான் பானுக்கும் ஃபேப்புக்கும் என் லைஃப் என் கண்ட்ரோல்ல இல்லாத ஒரு மென்டாலிட்டிக்குள்ள நான் போக ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளவுதான், நம்ம லைஃப் இப்படிதான் நம்ம ப்ரோக்ராம் பண்ண மாட்டிருக்கோம். ஏதோ ஒரு வேலை பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ போய் பண்ணி ஒரு 10,000 15,000 சம்பளம் வாங்கிட்டு இப்படியே வாழ்க்கை ஓடுங்கிற இந்த என் நம்பர் ஆஃப் தாட்குள்ள திரும்பி நான் ரிவால்வ் சொல்லிட்டு இப்படி சுத்திக்கிட்டே இருந்தேன். என்னால இதுல இருந்து வெளியே வரவே முடியல. பட் ஹியர் ஐ ஜஸ்ட் மேட் அ ப்ரோட்டோகால் ஃபார் மை செல்ஃப். ஸோ அந்த ப்ரோட்டோகால் என்ன அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன கேட்கறேன்னா, உங்க லைஃப்ல எத்தனை பேர் உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளாரிட்டியா இருக்கீங்க, ஃபோக்கஸ்டா இருக்கீங்க? எஸ், ஆல்மோஸ்ட் நீங்க கிளாரிட்டியா இல்லை அப்படின்னா சந்தோஷப்படுங்க. பிகாஸ் இதுக்கப்புறம் நீங்க கிளாரிட்டியை கெயின் பண்ணலாம். ஓகே, நான் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணேன். லெட்ஸே இந்த மாதிரி சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போறதா இருக்கலாம், இல்ல லெட்ஸே வந்து எப்படி சொல்றது அப்படின்னா, இந்த டாபிக்ல வீடியோ போடலாம், அந்த டாபிக்ல வீடியோ போடலாம், இதுல போடலாம், அதுல போடலாம், இப்படி என் நம்பர் ஆஃப் திங்ஸ்குள்ள சும்மா என்னோட கிளாரிட்டி ஸ்கேட்டர்ட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு ப்ராப்பர் கிளாரிட்டியே கிடைக்கல எனக்கு வச்சுக்கோங்க லைஃப்ல. அண்ட் ஸோ இந்த பான் இருக்கு இல்லையா, இது கிட்டத்தட்ட என்ன ரொம்ப ஒரு சோம்பேறியா, ரொம்ப ஒரு மோசமான ஒரு பர்சனா. இன்ஃபேக்ட் எனக்கு இருந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு பிரேக்கப் ஆச்சு, காரணம் பான் தான். என்னால மத்தவங்க கூட கம்யூனிகேட் பண்ண முடியல. ரொம்ப ஆன்சியஸா, ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப லோவா ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் என் லைஃப்ல. பட் ஹியர் நான் உங்களுக்கு சொல்ல போற விஷயம், ஜஸ்ட் 90 days நான் ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணேன். அந்த ஒரு சில விஷயங்கள் என்ன, அது எப்படி என் ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் பண்ணுச்சு, அண்ட் ஸோ எப்படி நம்ம வந்து 0ல இருந்து 100% நம்மளோட பொட்டன்ஷியலை ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். பட் திங், நான் இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், நான் இந்த ப்ராக்டிகல்ஸ், இந்த ரொட்டீன்ஸ், ஏன்னா நான் ஏகப்பட்ட டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணேன். தமிழ் யூடியூபர்ஸ் சொல்ற நிறைய விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணேன், நிறைய விஷயங்களை நான் இன்வால்வ் ஆனேன். பட் எதுவுமே எனக்கு கை கொடுக்கல. பட் திங், ஐ ஜஸ்ட் மேட் அ ஃபார்மட் ஃபார் மை செல்ஃப். எனக்கு நான் ஒரு ஃபார்மட் ஒன்று கிரியேட் பண்ணேன். அந்த ஃபார்மட் தான் என் லைஃப்ல எனக்கு ஒரு ஆன்லைன்ல பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கோச்சிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். எஸ், இட் வாஸ் கோயிங் குட். நிறைய கிளைண்ட்ஸ், நிறைய பீப்புளோட லைஃபை நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ ஜஸ்ட் மேட் அ பிடிஎஃப்பும் மேக் பண்ணி அதுலேருந்து நான் மணி மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் ஸோ கோர்சஸ், இப்போவுமே நான் கோர்சஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோட கோர்சஸ் மூலியமும் நான் மணி மேக் பண்றேன். ஸோ த திங் என்னன்னா, நான் வந்து ஓகே என்னால் எதுவுமே முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் ஒரு மைனஸ் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் த திங், என் லைஃப்ல நான் அந்த ஒரு 90 days பண்ண ஒரு விஷயம் எனக்கு பயங்கரமான ஒரு இம்பாக்டை கொடுத்துச்சு.
இன்ஃபேக்ட் எனக்கு ஆப்ஸ் 6 பேக் மேபி என்னோட போட்டோஸ் வேணா காட்டுறேன். என் பிசிக் நல்லா டெவலப் பண்ணியிருக்கேன், சூப்பரா டெவலப் பண்ணியிருக்கேன். என்னோட மென்டல் ஹெல்த்தை ப்ராப்பரா டெவலப் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் பத்தி ஒரு டீட்டெயில்டான ஒரு கோர்ஸ் ஒன்று நான் வந்து ரெடி பண்ணேன். அந்த கோர்ஸோட பேரு தான் XX Your Focus அப்படிங்கிறது. இந்த XX Your Focus பத்தி இதுல என்ன இருக்குப்பா, இது நம்ம பண்ணா எப்படி நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்றேன். ஸோ த திங், இந்த கோர்ஸ் யார் யாருக்கு ஸ்பெசிஃபிக்கா இருக்க போகுது அப்படின்னா, the people who are procrastinating a lot, lazy people, லைஃப்ல எனக்குன்னு ஒரு எய்ம் இருக்கு ஆனா நான் அடிக்கடி ப்ரொகாஸ்டினேட் பண்றேங்கிற பீப்புளுக்கு. மூணாவது, எனக்கு கிளாரிட்டியில நான் ஒரு சில விஷயங்களுக்கு அடிக்டா இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு. மேபி அது இன்ஸ்டாகிராம் அடிக்ஷனா இருக்கலாம், போன் அடிக்ஷனா இருக்கலாம், எல்லாத்துக்கும். ஓகே, ஸோ மெயினான ரீசன் நீங்க அடிக்ஷனுக்கோ இல்ல லேசியாவோ இல்ல ப்ரொகாஸ்டினேட் பண்றதுக்கான மெயினான ரீசன் என்ன அப்படின்னா, லைஃப் யூ டோன்ட் ஹாவ் அ கிளாரிட்டி ஆன் யுவர் லைஃப். வாட் யூ ஆர் கோயிங் டு டூ த நெக்ஸ்ட் திங். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், நெக்ஸ்ட் எனக்கு என்ன வேணும், நான் என்னவா மாறணும் இப்படிங்கிறத எந்த ஒரு கிளாரிட்டியும் ஃபோக்கஸ்டும் இல்லை அப்படின்னா அப்சல்யூட்டா உங்களுக்கு ஃப்ரீ டைம் நிறைய இருக்கும், நிறைய போட்டு ஓவர் திங்க் பண்ணுவீங்க, நிறைய யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆட்டோமேட்டிக்கா இந்த அடிக்ஷனுக்குள்ள போய் மாட்டிக்க ஆரம்பிப்பீங்க. பிகாஸ் நான் இப்படிதான் பண்ணேன், எனக்கு கிளாரிட்டியே இல்லை, என்ன பண்றதுனே தெரியல. அப்படிங்கும் போது நான் அதிகமான கன்சியூம் பண்ணியிருக்கேன், அதிகமா ஸ்மோக் பண்ணியிருக்கேன், அதிகமா ட்ரிங்க் பண்ணியிருக்கேன். அந்த டைமை ஃபில் பண்ணணுங்கிறதுக்காகவே நான் அந்த அடிக்ஷன், இந்த ஸ்க்ராலிங் அப்படிங்கிற இந்த மாதிரியான திங்ஸ்குள்ள போய் இருந்திருக்கேன். பட் த திங், என்னைக்கு நான் அந்த ஒரு ஃபார்மட்டை, எனக்குன்னு ஒரு ஃபார்மட்டை நான் கிரியேட் பண்ணனோ, அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆஃப்டர் அ 90 days, யா ஆல்மோஸ்ட் ஆஃப்டர் அ 90 days என்ன நடந்துச்சுன்னா, என்னோட ஸ்கிரீன் டைம் ரெடியூஸ் ஆச்சு. நான் அந்த ஸ்மோக்கிங் இல்லாம இருக்கவே முடியாதுன்னு நினைச்சேன் என் லைஃப்ல. அது இல்லாம இருக்கேன். நான் இன்ன வரைக்கும் பான் பார்க்கல, ஃபேப் பண்ணல. ஐ ஜஸ்ட் பில்ட் அ பிசினஸ் இன் ஆன்லைன். ஸோ இப்படி என் நம்பர் ஆஃப் திங்ஸ்ல நான் வந்து இன்வால்வ் ஆயிருக்கேன். மேபி இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா நிறைய என்னோட எய்ம், கோல்ஸ் இருக்கும். அந்த சைடு ஃபுல்லாவுமே, பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் ரிமைண்டிங் மீ, ரைட்? ஸோ அப்ப இந்த கோர்ஸ்ல என்ன இருக்க போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாடர்ன் மைண்ட் எப்படி வந்து ஃபோக்கஸை லூஸ் பண்றாங்க, மாடர்ன் மைண்டோட ஃபோக்கஸ் எப்படி இருக்கு, மாடர்ன் மைண்ட் எப்படி ஃபோக்கஸ் லூஸ் பண்றாங்க. மாடர்ன் மைண்ட் இந்த சென்ஸ் இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷன் கிட்ஸ், மேபி அது நீங்க 90s பிறந்திருந்தீங்க, 90s அடுத்து பிறந்தீங்கன்னா கம்பல்சரியா உங்க எல்லார் கையிலுமே ஃபோன் இருக்கும். இதனால இந்த மாடர்ன் ஏரால நீங்க எந்த அளவுக்கு உங்களோட அட்டென்ஷன் கிரைசிஸ் போயிட்டு இருக்கு. The next thing which is அட்டென்ஷன் கிரைசிஸ் அப்படிங்கிறது. இந்த அட்டென்ஷன் கிரைசிஸ் அப்படின்னா ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இன் த சென்ஸ் பணப்பற்றாக்குறை அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அட்டென்ஷன் கிரைசிஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. லெட்ஸ் சே அட்டென்ஷன் கிரைசிஸ் இன் த சென்ஸ் கவனப்பற்றாக்குறை. எத்தனை பேர் 10 நிமிஷத்துக்கு மேல உங்களால ஒரு வீடியோலயோ இல்ல ஒரு விஷயத்திலயோ ஃபோக்கஸ் பண்ண முடியுது? லெட்ஸ் சே இந்த வீடியோ கவுண்ட் பாத்தீங்க, இல்ல என்னோட பழைய வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே அரை மணி நேரத்துக்கு மேல இருக்கும். அதுல ஒரு குறிப்பிட்ட பீப்புள் மட்டும்தான் ரொம்ப அட்டென்ஷனோட அந்த வீடியோ பார்ப்பாங்க. பிகாஸ் அந்த அளவுக்கு அது இந்தியன்ஸ், நம்ம தமிழ்நாட்டுல நிறைய பேரு இந்த ஷார்ட் கான்டென்ட்ஸ்க்கும் ஷார்ட்டான விஷயங்களுக்கு தான் அதிகமா ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதுதான் இங்க மெயினான ரீசன். அதனாலதான் உங்களோட அட்டென்ஷனை கிராப் பண்ணுங்கிறதுக்காக நிறைய யூடியூபர்ஸ் வந்து இந்த எடிட்டிங், ஃபிளாஷ் எடிட்டிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. பட் அது எதுவுமே உங்களோட ஃபோக்கஸுக்கு நல்லதே கிடையாது, உங்களோட கிளாரிட்டிக்கு அது நல்லதே கிடையாது. உங்களோட அட்டென்ஷனை பயங்கரமா அது வந்து காலி பண்ணிடுது. ஸோ இதனாலதான் என்னோட வீடியோஸ்ல எஸ் ஐ ஜஸ்ட் ஹாவ் மணி, ஐ ஜஸ்ட் அஃபோர்ட் டு வீடியோ எடிட்டிங். பட் த திங், நான் மேபி அது பண்ணேன் அப்படின்னா நான் இங்க சொல்லி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். ஓகே, ஸோ அட்டென்ஷன் கிரைசிஸ்னா என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த வீடியோல டீடைல்டா போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் திங் விச் இஸ் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, ஷாலோ ஒர்க் வெர்சஸ் டீப் ஒர்க் அப்படிங்கிறது. இந்த ஷாலோ ஒர்க் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரே நேரத்துல நான் 2 வேலை செய்யறேன்னு 2 வேலையிலையும் கோட்டை விட்டுறது. லெட்ஸே வந்து பாட்டு கேட்டுக்கிட்டே நான் வந்து வேலை செய்யறேன், இல்லைன்னா வந்து நான் வந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டே நான் வந்து ஒர்க் பண்றேன். யூசி நான் இந்த மாதிரியான ஸ்டேட்ல இருக்கும்போது, ஐ மீன் என்னோட ஆஃபீஸ்ல ஒரு 2021-22 அந்த டைம், அந்த அரௌண்ட் அந்த சமயத்துல நான் ஒரு ஆஃபீஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நைட் ஷிஃப்ட் தான். ஸோ அதனால நான் வந்து பாட்டு கேட்டுக்கிட்டே ஒர்க் பண்றேன், நான் ஒர்க் பண்ணுவேன். என்னால ப்ராபப்ளி வந்து பெருசாலாம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ண முடியாது. பட் என்னோட கொலீக் ஒருத்தன் என் கூட இருப்பான், அவன் எப்பவுமே ஒர்க்னு ஒர்க்லயே இருப்பான்.
அவன் அதுக்கேற்ற மாதிரி என்னை விட அதிகமாவே அவன் ஏர்ன் பண்ணான். லிட்டரலா அவனை பார்க்கும்போது எனக்கு பொறாமையா இருந்துச்சு அந்த டைம்ல. பிகாஸ் அவன் டீப் ஒர்க் அப்படிங்கிறத தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிட்டு இருந்தான். டீப் ஒர்க் இந்த சென்ஸ் ஒரே விஷயத்துல நம்ம ஃபோக்கஸ்டா உட்காந்து பண்றது. ஸோ இந்த டீப் ஒர்க் எப்படி பண்ணலாம், ஷோலோ ஒர்க் எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த கோர்ஸ்ல டீடைல்டா கொடுத்துருக்கோம். ஸோ த நெக்ஸ்ட் திங் விச் இஸ், இன்னைக்கு நிறைய மாடர்ன் மென்னுக்கு இருக்கிற மென் விமன் யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இருக்கிற மெயினான ப்ராப்ளமே இந்த இன்ஸ்டா ஸ்க்ராலிங் அடிக்ஷன். ஸோ இதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? ஒரு ரேண்டமா இன்னைக்கு நிறைய பேர் எங்க போய் ஃபாலோ ஆகுறாங்கன்னா, ஒரு பொண்ணு கொஞ்சம் அரைகுறையா ட்ரெஸ் போட்டு நல்லா ஆடிடுச்சு, இல்ல ஒரு பொண்ணு நல்லா பேசிடுச்சு, கொஞ்சம் ஸ்கின் டோன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா உடனே யா இந்த பொண்ணு அழகா இருக்க ஃபாலோ கொடுத்துட்டு அந்த பொண்ணோட எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு ரேண்டமா மெசேஜ் அனுப்பிச்சுட்டு நீங்க சூப்பர். இது ஒரு மென்டல் ப்ராப்ளம் சீரியஸா. ஸோ அப்ப இந்த ஸ்க்ராலிங் அடிக்ஷன், இந்த இன்ஸ்டாகிராம் அடிக்ஷன் எப்படி நீங்க ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் விச் இஸ் அடிக்ஷன்ஸ். அடிக்ஷன்ஸ் இந்த சென்ஸ் இந்த பான் ஃபேப் இதெல்லாம் வேணா எடுத்துக்கலாம், எல்லாமே ஒரு அடிக்ஷன் தான், ரைட்? ஸோ இந்த அடிக்ஷன்ல இருந்து எப்படி வெளியே வரலாம், இது எப்படி நம்மளோட ஃபோக்கஸை ரூயின் பண்ணுது, ரூயின் இந்த சென்ஸ் கெடுக்குது அப்படிங்கிறத பத்தி டீட்டெயில்டா நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபோக்கஸ் அண்ட் கிளாரிட்டி எப்படி கெயின் பண்ணலாம், என்னென்ன ரொட்டீன் அண்ட் ஸோ மைண்ட்ஃபுல்னஸ். த திங் நிறைய பேருக்கு இந்த மைண்ட்ஃபுல்னஸ்னா என்னன்னு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. பட் த திங் மைண்ட்ஃபுல்னஸ் இந்த சென்ஸ் ஒரு விஷயத்த பண்ணும்போது நம்ம அந்த விஷயத்துல மட்டுமே கான்சென்ட்ரேட்டடா பண்றது பேர் தான் மைண்ட்ஃபுல்னஸ். ஸோ இந்த மைண்ட்ஃபுல்னஸ் பத்தி டீட்டெயில்டா நான் வந்து கொடுத்துருக்கேன். இன்ஃபேக்ட் என்ன கேட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து இந்த கோர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு 10 days மெடிடேஷன் மட்டும் ட்ரை பண்ணுங்க. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ். கைண்ட் ஆஃப் மைண்ட்ஃபுல் ப்ராக்டிஸ் இல்ல, இட்ஸ் அ மைண்ட்ஃபுல் ப்ராக்டிஸ். ஸோ அப்போ இந்த மெடிடேஷன் நீங்க பண்ண ஆரம்பிக்கும் போது உங்க லைஃப் கொஞ்சமா சேஞ்ச் ஆகிறத நீங்க வந்து பார்க்க ஆரம்பிப்பீங்க. லெட்ஸே நான் ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணியிருந்தேன் மென்டல் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதை வந்து பிடிஎஃப் வந்து நிறைய பேருக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி வந்து ஒரு 10 rupees அப்படிங்கிற ரேஞ்சில் அதை கொடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அந்த மெடிடேஷன் பண்றது மூலமா அவங்க லைஃப் சேஞ்ச் ஆயிருக்கு, நான் சொன்ன அந்த ஒரு விஷயத்த வந்து சேஞ்ச் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தான். த திங் விச் இஸ் 1 hour that change your life. இந்த 1 hourல என்ன ஆயிர போகுது அப்படின்னா, 1 hourல நீங்க டீடாக்ஸ் பண்ண போறீங்க. இந்த 1 hour டீடாக்ஸ்ல என்ன நடந்துரும், என்ன இருக்குது, இது எப்படி டீடாக்ஸ் எப்படி பண்ணலாம் இப்படிங்கிறத பத்தி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத பத்தி நான் அந்த வீடியோல அந்த கோர்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க் கீழே இருக்கு. அட் த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ நான் சொல்ல வர விஷயமே, டபுள் எக்ஸ் யுவர் ஃபோக்கஸ். உங்க ஃபோக்கஸை டபுள் எக்ஸ் பண்ணும், இல்லை லைஃப்ல கிளாரிட்டி வேணும் அப்படின்னா இந்த கோர்ஸை நீங்க பை பண்ணீங்க அப்படின்னா சீரியஸ்லி இட் வில் கிவ் யூ ஹியூஜ் ரிசல்ட்ஸ் இன் யுவர் லைஃப். ஆல்மோஸ்ட் வாங்கின எல்லாருக்குமே, ஆல்மோஸ்ட் பை பண்ண எல்லாருமே நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து என் லைஃபை சேஞ்ச் பண்ணியிருக்கு, மேபி இது முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா என் லைஃப் இன்னும் கொஞ்சம் நான் இம்ப்ரூவ் ஆயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ த திங் 90 days, just 90 days இந்த கோர்ஸை பை பண்ணி ஜஸ்ட் 90 days நீங்க இதை யூஸ் பண்ணும்போது உங்க லைஃப் சேஞ்ச் ஆகிறது நீங்க உங்க கண்ணால பார்ப்பீங்க. ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.